வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான சமையல் நான் என்ன இன்னைக்கு பண்ணேன்றது வீடியோ விளாக் மாரி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இருந்த ஒரு முருங்கா மாங்காய் சாம்பார் வச்சுட்டு, காலிஃப்ளவர் இருந்தது. கொஞ்சமா அத ஃப்ரை பண்ணிட்டு, அதே பொரியலும் பண்ணிட்டேன் நானு. ஒரு ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே வந்துட்டு சரியா சமைக்கவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கடைக்கு எதுவுமே போல. ஃபுல்லா வந்ததுலேருந்து என்னன்னு தெரியல, திடீர்னு தலைவலி, பல்வலி இதெல்லாம் ஒண்ணு மாரி ஒண்ணு வந்துட்டே இருக்கு. அதனால ரொம்ப சிம்பிளா வீட்ல இருந்த காய் வச்சு நான் அப்படியே சமையல் பண்ணிட்டேன். முருங்கா போட்டு, மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா காலிஃப்ளவர் இருந்தது. அது வந்துட்டு அப்படியே பசங்களுக்கு ஃப்ரை பண்ணிட்டு, நான் வந்து பொரியல் மாரி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மாங்காய் வந்து கொஞ்சமா இருந்தது. அத ஊறுகாய் மாரி தாளிச்சு விட்டுட்டேன். சாதம் ரைஸ் குக்கர்ல வச்சுட்டு, பருப்பு எல்லாமே போட்டுட்டு, ஒரு பக்கம் குழம்பு தாளிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆ காலிஃப்ளவர் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டு கரம் மசாலா இருந்தா கரம் மசாலா, இல்லைன்னா கடுகு மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம். போட்டு காலிஃப்ளவர் எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அத போட்டுட்டு, குழம்புத்தூள் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு மூடி விட்டுற வேண்டியதுதான். தண்ணி அதிகமா விடக்கூடாது. லைட்டா தண்ணி தெளிச்சு, அத நம்ம மூடி விட்டு கொஞ்சம் வெந்த பிறகு ஓப்பன்ல வச்சு கிளறி கிளறி விட்டோம்னா நல்லா செவந்து வந்துரும். அதுக்கப்புறமா காயெல்லாம் வந்துட்டு வெந்துட்டு இருந்தது. அதுக்குள்ள பருப்பு எல்லாமே கடைஞ்சி, மாங்காவும் அதில சேர்த்து பருப்பு வந்துட்டு நம்ம எப்போ சேர்க்குறோமோ சாம்பார்ல, அப்போ மாங்காய் சேர்த்தோம்னா, மாங்காய் வந்துட்டு கரையவே கரையாது. நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதுக்குள்ளே சைட் பை சைடு வந்துட்டு காலிஃப்ளவருக்கு மசாலாவும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நானு. இது எல்லாமே ஒரு 1 மணி நேரத்தில பண்ணிட்டேன் மடமடன்னு. ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு 12:30 மணி போல தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். நான் காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு, பூஜை வேலை இது எல்லாமே இருந்தது. அது எல்லாமே கொஞ்சம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 12:30 மணி போல தான் சமையலுக்கே வந்தேன் நானு. காலிஃப்ளவரும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாம்பாரும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மாங்காய் சாம்பார் வந்து போக போக கொஞ்சம் திக்கா இருக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணியாவே நம்ம இறக்கிக்கலாம். மாங்காய் கொஞ்சமா இருந்தது. அது வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு, குழம்புத்தூள், உப்பு போட்டுட்டு, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு, மாங்காய் போட்டு கொஞ்சமா 2 கலரி இறக்கிட்டோம்னா, சூப்பரா இருக்கும் அந்த மாங்காய் நம்ம சாப்பிட்றதுக்கு. கூடவே வந்துட்டு காலிஃப்ளவரும் ஃப்ரை பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளான சமையல் தான். முருங்கக்காய் மாங்காய் சாம்பார், காலிஃப்ளவர் ஃப்ரை, காலிஃப்ளவர் பொரியல் அண்டு மாங்காய் ஊறுகாய். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சமையல் தான் இன்னைக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.